கைதட்டுறாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி, அதை நம்ம ஆமோதிக்கணும்ல. அருவப்புறமாகி அனதையாய் பலவை ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைக்குர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்று ஒரு திருமண வந்தார் ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்து நைந்து மனமுருகன் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமானால் எல்லாவித காரியங்களையுமே தங்குதரை என்ற விக்கடமில்லாமல் முருக கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடவுளை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவர் வினைகளை அகற்றி விடுவான் அப்படின்றதுனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். முருகனை தொழுதால் எல்லாவித தடைகளும் தடைபட்டு ஓடி நல்லவித காரியங்கள் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற காரணத்தால எம்பெருமான் முருகனையே வணங்கிடுவோம். இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடத்தி கூறியிருக்கின்ற அருமையக்கா பார்த்திபொன் அருகாமை உள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த மல்லிகாதேவி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் சக்திவேல் அவர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ ஹலோ கொஞ்சம் இன்னர் வைங்கண்ணே வால்யூம் வச்சு. ஹலோ முருகனை வணங்கிறோமாப்பா? நம்ம முருகனை வணங்காம வேற ஏதாவது வேலை இருக்கிறதா? வேலை எதுவுமே கிடையாது. 4 வைங்க. வந்து விடை தீர்க்க மகிழ் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் செல்வேடடி குமரன் கொழுவிருக்க கந்தேடடி விடை தீர்க்க மகிழ் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் செல்வேடடி குமரன் கொழுவிருக்க கந்தேடடி வாழ்வொண்டி நீராட்டி பழம் தந்து மாறாட்டி வாழ்வொண்டி நீராட்டி பழம் கொண்டு நாளாட்டி மாலை போட்டிடடி பூமாலை போட்டிடடி புகழ் மாலை கேட்டிடடி தீரு புகழ் மாலை கேட்டிடடி தேவாது விரைந்து கையில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றடி
பேரழகோ காலமெல்லாம் இருக்கும்படி அந்த காட்சி எல்லாம் இருக்கும்படி தேவாந்து வினை தீர்க்க வயல் வயது களிமாக கோவிலுக்குள் சென்றேனே குமரன் பொழுதிருக்க கண்டேனே ஊரில் கூட இருக்க கண்டடி. அந்த பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரசிக்கும் கைதட்டிய பெரியவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அனைத்தையும் காத்து ரசிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி தினதெழுது பணியிறக்கம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயே, ஆடி பிறந்து விட்டால் ஒவ்வொரு அம்பாளுடைய சன்னிதானத்திலையும் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. ஆடி மாதம் என்பது அம்பாளுடைய சன்னிதானத்துல தான் அதிகமா வழிபாடு என்பது ஆடி வெள்ளிக்கிழமை இப்படி ரொம்ப விசேஷமான நாளும் கூட. இந்த ஆடி மாதம் 18ஆம் விருக்கணைக்கு ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் என்ன செய்வாங்க, நம்ம மஞ்சக்கயிறு மாத்துறது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அன்றைய தினம் நிறைஞ்ச நாள், நிறைந்த நாள் என்று இன்றைக்கு மஞ்சக்கயிறு மாத்துறது ஐதீகமாக இருக்கிறதுனால வருட வருடம் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நீடிச்சு நம்ம கணவனுடைய ஆயுள் நிலைச்சு நிக்கணும் அப்படின்றதுக்காக, சுமங்கலி பெண்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய தினத்துல பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வைகையில் படுகையில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்போ அந்த மஞ்சக்கயிறு மாத்துவோம்னா அன்னை மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம மாத்துவோம். இதுதான் நம்ம பக்கம்லாம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி படுகையில் வாழக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு மஞ்சக்கயிறு மாத்துறது மங்களகரமான. இந்த ஆடி மாசம் விவசாயத்துக்கு முக்கிய ஒரு நாள் அல்லவா, ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த விவசாயத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் தரக்கூடிய காவேரி நதிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு. அன்னைக்கு காவேரி ஆற்றங்கரையில போய் மங்களகரமாக அந்த அன்னையை வரவேற்று அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மஞ்சக்கயிறு மாத்துவாங்க, வளையல் இதெல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுப்பாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனா முதல்ல விவசாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு தான் ஒவ்வொரு தமிழனும் விதையிட ஒரு சிறந்த நாளாக அன்றைக்கு உள்ள தமிழ் மக்கள் பாரம்பரியமா வைத்துள்ளார்கள். ஆனா இன்னைக்கு காலங்கள்ல எல்லாமே மாறிவிட்டது. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்றதை மறந்து இன்னைக்கு 2.5 மாசத்துல அறுவடை முடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய குறுகிய விவசாயத்தை கண்டுபிடிச்சதுனால எல்லாமே மாற்றம் என்பது இருக்கிறது. இருந்துட்டாலும் இந்த ஆடி மாசம் அம்பாளுடைய அனுக்கிரகமும் கிருபையும் கடாச்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் வேண்டிய வரத்தை வேண்டியபடி ஆத்தாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணும்னு ஆத்தாளை வணங்கி சாமியை கும்பிட்டுருவோமா. ஆத்தாளை இன்னைக்கு எந்த ஆத்தாளை வணங்க? சடச்சியம்மாவா? இங்கே குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்தா சடச்சியம்மா எல்லா பக்தர்களுக்கும் வேண்டிய வரத்தை அப்படியே அளிக்கணும்னு சொல்லி அதிகாரத்தை பூட்டி கொண்டு நானும் வேண்டிக் கொள்கிறேன். நானும் நினைக்கிறேன் ஆத்தாள்கிட்ட ஒன்று வேண்டுதல் வைக்கிறேன், அதுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மால் முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்திடம் போய் முறையிடணும். எல்லாமே தெய்வம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்யணும். முடியாத ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் போய் முறையிடணும்னு சொல்லி ஆத்தா நீயே கண்டிருந்து பார்க்கணும். குரத்தியம்மா, காளியம்மா, சடச்சியம்மா, அன்னை மீனாட்சி தாயே, காமாட்சி என்னைக்கு வணங்கிடுவோமா? காமாட்சி வணங்குமா? முத்து முத்துவே உனக்கு வேணுமாப்பா? சரி இன்னைக்கு காமாட்சி வணங்கலான்னு பார்த்தேன். காமாட்சி அம்மனுக்கு கரகமிடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமிடுப்பேன், கரத்தோடு கரகுச்சை கரகமிடுப்பேன், இனி புறத்தாளும் அம்மனுக்கு கரகமிடுப்பேன். கன்னியா குமரி அந்த அதிமதி கோவில் அந்த மாமதுர கோவில் அந்த மலைமகளின் வாசம் அந்த திருமணத்தாங்கினப்பா தாய் ஒரு தீரா எல்லைகளை காத்திருப்பா தாய் ஒரு தீரா. காமாட்சி அம்மனுக்கு கரகமிடு
கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்தில் இருந்து வள்ளி ஆகிய நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். காவல்னா சாதாரண காவலா? எல்லாரும் காக்குற மாதிரி நம்மளும் காவல் காத்துட்டா தம்பி நம்ம காவலை யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப ரமேஷ் வந்து பாடுறீங்க வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருந்தா தான் உங்களை வந்து ஊர்ல கேக்குறாங்க. உங்களை வந்து குறிப்பு வந்து கேக்குறாங்கன்னா தம்பி நல்லா பாடுவாப்புல வாசிவாப்புல. அது மாதிரி பொண்ணுமணி அப்படின்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பா இருப்பாப்புல அவரை போடுங்க. அவ சக்திவேல் கிட்ட அமைப்பு கொடுத்திருக்காங்கன்னா அந்த தம்பி சிறப்பா எதையும் செயல்படுத்துவாரு. நாடகத்தை விட்ட கொடுக்கதா பொறுப்பா வந்து நாடகத்தை அமைச்சு கொடுப்பாரு. நல்ல விதமா வாசிப்பாரு. தம்பி வந்து ஆல் ரவுண்ட் தான். ஆனா அவர் வாசிக்க நேரம் கிடையாது. அப்புறம் கான்ட்ராக்ட் வந்து ஊர்கள்ல கூட நாடகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அத பார்க்க ஒரு பிள்ளை வந்து வளர்றதை கண்டு சந்தோஷப்படணும். அதுதான் நல்லது. ஆமா. ஒரு பிள்ளை இளம் வயசுலயே பொறுப்பா இருந்து இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா அந்த வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொள்ளணும். ஆனா நம்ம எல்லாம் அப்படியா இருக்கா? போராமப்படுறதுதான் போட்டின்னு பொறாமை தான் நிறைய இருக்கு. நான் சொல்லிட்டேன் தம்பி உனக்கு கண்டிஸ்டி அதிகம் இருக்குடா பார்த்து நடந்துக்கப்பா. அப்படி பண்ணுவேன். பேசுறத கம்மி பண்ணிட்டியா? அதனால எல்லாம் பயப்படி எல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்காதுப்பா. நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க. நம்ம நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வயசுல நீ இப்படி வளரணும் அப்படின்றா அந்த வளர்ச்சி வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சோமா? தப்பு செஞ்சா பயப்படலாம். தடி தப்பு செஞ்சுட்டோமே ஒரு நாள் இல்லாட்டாலும் இன்னொரு நாள் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயந்து வந்து போகலாம். எதுக்குமே தப்பு செய்யல. உண்மையாக நம்மளுக்காக உழைத்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்கு என்ன பயம்? பயப்படவே கூடாது. இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு வர்றதுவெல்லாம் வந்துகிட்டே போகும். அதான் பேசுறவங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் இதுதானே அப்படின்றதுக்காக. ஒருத்தர் ஏழ்மையா இருந்து கொஞ்சம் வளர்ச்சி அசுர வளத்துல வளர்ந்துட்டான்னா என்ன சொல்லுவாங்க? அவன் கிடக்குறேன் ஆத்தாடி பகுமானவனுக்கு என்னமோ பிடிக்க முடியல அப்படி தெரியுறேன்னு. அதுவே ஒரு ஏதாவது ஒரு சூழல்ல வந்து கீழே விழுந்துட்டானா என்ன அப்ப ஆடுனேல்ல அப்படித்தான் இருக்கு. கீழே விழுந்ததே கீழே விழுந்துட்டேன். அதெல்லாம் எல்லாம் பாதி பேர் பல்லுல வச்சுட்டாங்க. அப்படியே ரொம்ப தம்பி ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்கல பார்க்கணும் வரேன்னு நினைப்பேன். ஆனா நம்ம சூழல் வந்து வர முடியாதுல்ல. அதனாலதான் போன்ல கேட்டு எப்படி பாருக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் கண்டு வந்து துவழ்ந்து விடாமல் நம்ம காவல் பணியை சிறக்க செய்யணும்னு எனக்கு 1008 பிரச்சனை இருக்குப்பா. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம வந்து காவல் பணி செய்யறோம்னா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பலனை எதிர்பார்க்காம நம்ம யாரும் கடமையை செய்யறதே இல்லை. இப்ப நாடகத்துக்கு நம்ம நடிக்க வந்திருக்கோம்னா பலனை எதிர்பார்க்காம நடிக்க விட முடியுமா? காலையில சம்பளத்தை எதிர்பார்த்து தான் நடிக்க வந்திருக்கேன். சும்மா ஊருக்கு நடிக்க போனோம்னா பலன் தேவையில்லை அப்படின்னு நடிக்க போக முடியாதுல. ஒவ்வொரு மனுஷனும் வந்து தேடுதலும் வந்து நம்ம எதுக்காக இருக்குன்னா நம்ம குடும்பம்னு இருக்கு. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு தேவைகள் அதிகமா இருக்கிறது அப்படின்றதுக்காகத்தானே வந்திருக்கேன். சும்மா சொல்லுவாங்க நான் அதுக்குள்ள காசுக்காக பண்ண வர்றேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு தான் வர்றேன்? ஒவ்வொருத்தரும் அதுக்கு தானப்பா வர்றேன். 100 ரூபா குறைஞ்சிட்டா என்ன தம்பி என்ன அன்னைக்கு என்ன இப்படி வந்துச்சு அப்புறம் இன்னைக்கு அப்படி குறையுதுன்னு கேட்பா. அப்ப முழு மனசு என்னைக்கும் வந்து திருப்தி அடையாதான். மனசு போதும்னு சொல்லாதான். இப்படி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து காவல் பணி எப்படி எல்லாம் செய்யலாம்னு மனசுல நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி பாக்குறீங்க? வெத்தலை போடுறீங்களா? போடுறதுனா போடுங்க. வசந்தத்துல வைதிகையா காத்திருப்போம்ப்பா. அண்ணே கொஞ்சம் லைட்டா எக்கோ வைங்க. லைட்டா எக்கோ வைங்க. வசந்தத்தில் இந்த மலவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் வைதேகி
வைதேகி காத்திருந்தாலோ மங்கள நாடு வைதேகி காத்திருந்தாலோ தேவி உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்படி ஆமோதிச்சாதான் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா படிக்கிற பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பான். ஆமா, அப்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுப்பா. காலையில 6 மணிக்கு தானே நம்ம மேக்கப்பை அழிக்க முடியும். அந்த மாதிரி ஏன்னா ஒரு பாட்டு, ஒரு பாடல, ஒரு பேச்ச, ஒரு ஆட்டத்தையும் வந்து ஆடுறோம்னா அப்ப வந்து ஆமோதிச்ச கைதட்டினியெல்லாம் நல்லா ரசிக்கிறாங்க போல அப்படின்னு எங்களுக்கு மனசுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். தான் பேசாம இருந்தேன்னு வைங்கள, நம்ம பாடுற பாட்டு பேசுறதெல்லாம் பிடிக்கல போல அப்படின்னு வந்து தொழிலை குறைக்க மாட்டோம். ஏன்னா வாங்குற சம்பளம் மனசுல ஒரு சங்கடத்தோட தொழில் பண்ணிட்டு போவோம். இந்த தொழில் பண்றது வந்து இப்படி கைதட்டினா நாங்க வந்து பாடுற பாட்டு கூட கஷ்டமில்லாமல் பாடுவோம், பேசுற பேச்சும் கஷ்டமில்லாமல் இருக்கு. இந்த ஊருக்கு போனோம்ப்பா, இடையப்பட்டி ஊருக்கு போனா ரொம்ப மக்கள் வந்து சந்தோஷமா அமைதியான முறையில இருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஞானத்தோட ரசிச்சாங்க அப்படின்னு வந்து நாங்க அடுத்த ஊர்ல போய் பேசுவோம்ல. அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன காசா பணமா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு காணும். ஏன்னா தூங்கையில் வாங்குகிற முச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்னு சொல்லி, தூங்குவது என்பது இறப்பை போல, கண் விழிப்பதே பிறப்பை போல. தூங்கி எந்திரிச்சாதான் உடம்புல உயிர் இருக்குது என்பதே நிச்சயம். இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நாளைக்கு காணாம். ஏன்னா இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயத்துக்கு இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் மனசுல ஆசையோட வாழ்ற. ஆனா ஆசை என்பது என்ன நிலையானதா கிடையாது. இருந்தாலும் ஆசையோட வாழ கத்துக்கிறேன். ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. ஆசை இருந்தால்தான் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியுமா. ஆனா ஆசைப்படலாம், ரொம்ப ரொம்ப பேராசைப்படக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு இருக்காங்க. மனசு என்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லணுமா. மனசு என்னைக்கு போதும்னு சொன்னது கிடையாது. போதும்னு சொல்ல போகுதா? போதும்னு சொல்லவே சொல்லாது. தெனாதே நாடகத்துக்கு போனா ஒரு நாடகம் நின்றுச்சுன்னா மனசு எவ்வளவு சங்கடப்படும் தெரியுமா. அது மட்டும் இல்ல, உடனே போன போட்டு கேட்பான், என்னப்பா உங்களுக்கு நாடகம் நடக்குதா, உனக்கு நின்றுச்சா பரவாயில்ல, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நடக்குதே அப்படின்ட்டா பயங்கரமா மனசுல வேதனை, நின்றுச்சுன்னா சந்தோஷம். அதுதான் மனுஷனுடைய மனசே. மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு இருக்காங்க. குரங்கில் இருந்து வேறுபட்டவன் மனுஷனாக இருந்தாலும் மனசு மட்டும் குரங்கு மாதிரியே வந்து அலைபாஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்படி அலை மாய விடாமல் எண்ணிலையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து எதுக்கும் நிலையானது கிடையாது தம்பி. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடினா என்னங்கய்யா, அப்படியா, நான் பாடிடுறேன், இன்னும் மனப்படம் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பாடுவாங்க. அவருக்கு அந்த பாட்டு விருப்பம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு விருப்பம். பரவாயில்ல, பழைய பாட்டு ரொம்ப சில நினைவாலய சிலை செய்து உனக்காக வைத்தேன், நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாட்டு கேட்டிருக்கியா. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு. ஒரு பாட்டை பாடணும்னா எனக்கு முழு மனசோட திருப்தியோடு பாடணும். அறகுறையா பாடணும் எனக்கு பிடிக்காது. போது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பாடுறேன் உங்களுக்காகவே. நல்ல சிறந்த பாட்டு. இப்போ வயசானவர் வந்து கேட்குறாருன்னா ஒரு பழைய பாட்டு, அவளுக்கு மனசுல வந்து பிடிச்ச பாட்டு கேட்கிறாரு. இப்படி தம்பி காரைக்குடி பக்கம் ஒரு நாள் நாடகத்தை போயிருந்தேன். ஒரு கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி. அப்ப எங்க வீட்டுக்காரெல்லாம் கூடவே வருவாரு. இப்பதான் இந்த வருஷத்துல கடைசியில கூட்டிட்டு வர்றேன். ஏன்னா அது எது நிலையானது கிடையாது. இப்படி இருந்தது இப்படி மாறி மறுபடியும் தடம்புரண்டு ஏறு வந்துட்டான் அப்படின்னா நல்லவர்களே இறைவன் சோதிச்சு கொண்டே இருப்பான். சோதிச்சாலும் கைவிட மாட்டாராம். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மை அவற்றை இருக்கா அப்படின்னு சொல்லி சோதனை கொடுப்பாராம். அதனால கடைசியில கைவிட மாட்டார். சோதனை வந்து மிக மிக வந்து ஒரு மனிதனுக்கு தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் தெய்வம் மிக அருகில் நெருங்குகிறதுன்னு அர்த்தமா. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தேன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ரசிச்சு நல்லா வந்து வயசானவர் ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார். நான் உள்ள போய் நந்தவனத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன்.
இந்த கதையை கேளுங்கப்பா. சொல்லுங்க. இதெல்லாம் கேட்காம நீங்க எல்லாம் இருக்காதீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி இருந்து கேட்க வந்த ஞாபகம் எனக்கு வருது. அவர் வந்து அம்மா நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமே நன்றி அப்படின்னு. அம்மா உங்க குரலுக்கு இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படின்னா சரி வயசானவர் வயசான ஏதோ ஒரு பழைய பாட்டை கேட்பாரு, தத்துவ பாட்டு கேட்பாரு, ஒரு கருத்துள்ள பாட்டு கேட்பாரு அப்படி நினைச்சுக்க. ஐயா நீங்க எந்த பாட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சா பாடுறேன் இல்லைன்னா தெரியல, இப்ப பொய்லாம் சொல்ல முடியாதியா, நீங்க சொல்லிங்கயா அப்படின்னு சொன்னி. அதுக்கு அவரு சொன்னாரு எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. மன்னன் படத்துல ரஜினி சார் தானே நடிச்சிருப்பாரு, அதுல விஜயசாந்தியும் வந்து ரஜினி சார் நடிக்க அடிக்குது குளிரு அவர் பாட்டு பாட சொன்னதுப்பா என்னையா. நான் சொன்னேன் அது சரி போய் இருக்கையா பெரிய மனுஷன் மாதிரியே பேசுங்கய்யா அப்படின்ட்டு. நீங்க மழை காலத்துல எது நாடகத்துக்கு போயிட்டீங்க இருக்கு அதனால அந்த மாதிரி அவருக்கு அப்படி இந்த வயசுல இந்த பாட்டு கேட்ட ரொம்ப சந்தோஷம்யா, இன்னொரு நாளைக்கு பாடுறேன். அதனால என் மனசுல எப்படி எல்லாம் ஆசை இருக்கிறது தெரியுமா. அப்ப மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பாட்டாக இருக்கிறது ஆசையா இருக்கிறது ஒவ்வொரு விதமா இருக்கு. 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருந்தா அள்ளி சாப்பிட முடியாது. அதனாலதான் இறைவன் விரல்களை கூட அளந்து வைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நான் பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்ட நம்மளுக்குன்னுவாங்க. எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல பாம்பு திங்கிறாங்க அது இல்ல பழமொழி, அப்படி பழமொழி. ஊரை ஓடும்போது உடனே ஒருத்தர் போட்டா கேட்டுட்டு ஓடணும்னுவாங்கல்ல, அந்த ஊரு எப்படியோ அதே மாதிரி நம்மளும் அவ்வளியே வந்து போனா நல்லது. ஏன்னா முதல் ஏறு எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னாடி ஏறும் போன முதல் கோணல் முற்றிலும் கோணலுமாக ஒரு நாளும் இருக்க கூடாது இல்லவா. அந்த மாதிரி ஆசை எடுத்து சொல்லவாப்பா. எப்படி ஆசை எடுத்து சொல்ல செவரளி பாடவா சரிப்பா யார பாடத்து இந்த பகுதி வந்து அதை தப்பா பாட சொல்றாங்க என்னன்னு தெரியல. அதுல ஒரு லைக்கு செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு பாடுதம்மா இந்த மனசு செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு மோதிகம் 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 என்னையா செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு பாடுதப்பா இந்த வயசு ஆளுங்காரவமில்லை
மடியில உன்னை நினைச்சு பாடுதம்மா இப்படி நன்றி நன்றி நன்றி. அப்படி வந்து நம்ம மட்டும் காவலுக்கு போனால் நல்லா இருக்காதுப்பா. கல்விமடையில் நம்ம மைக் செட்டு தானேப்பா. அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு இது இருக்குது. இது சரி பண்ணால் சரியாக வந்துடும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதோ ஒன்று வந்து எங்களுக்கு வந்து கேட்காம இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்றனால தோழிகளோட போய் அந்த இடத்துல காவல் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க? நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம். ஏன் தோழி இல்லாம நீங்க எல்லாம் காவலுக்கு வர மாட்டீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் சொன்னா சின்ன பிள்ளை ஏமா நாங்க எல்லாம் இருக்கோம்னு நீங்க சொல்றது இல்லையா? கறிக்குழம்பு உடம்புக்கு ஒத்துக்காதுப்பா. என்னைக்குமே வருஷம் 12 மாசம் 12 நீங்க வந்து சைவ சாப்பாடே சாப்பிடுங்களே. சாம்பார் சாதம் ஒண்ணுமே செய்யாது. உடம்புக்கு பல்லு கூட வலிக்காது. ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து நீங்க அசைவம் சாப்பிடுங்க. உடம்புக்கு பிடிக்காது, வயிற்றுக்கு பிடிக்காது, பல்லு வலிக்கு, வாயெல்லாம் ஒரு துர்நாற்றமா இருக்கு தெரியுமா? அதுதான் வந்து சைவத்துக்கும் அசைவத்துக்கும் உள்ள வித்தியாசமே. ஆமா, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒண்ணுமே செய்யாது நம்மளுடைய சைவ சாப்பாடு. இந்த காய்கறி, கீரைகள், கிழங்குகள், பழங்கள் இதுலதான் நிறைய சத்தே இருக்கிறது. அந்த மாதிரி சாம்பார் சாதம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சுப்பா. ஏன்னா பசிக்கிட்டே உணவுதே தவிர ருசிக்கு உணவு இல்லை. நான்லாம் ரொம்ப பசியோட வந்து பசி ருசி எரியாது அப்படின்பாங்க. எது வந்து வளர்த்தாலும் தேவாமிர்தமா இருக்கு. அன்னைக்கு உள்ள காலங்களில் நீராகாரத்தை பசியோட குடிச்சாலும் அது தேவாமிர்தமா வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பசியா இருக்கிற எந்த மனுஷனுக்கும் எந்த சாப்பாடு அப்படியே வந்து கபகபன்னு உள்ள போயிரும், ருசி அறியாது. பசியே இல்லாம புளிச்சேப்பம் அடிக்குது பாத்தியலா? எவ்வளவு அறுசுவை உணவு வச்சாலும் அங்கே இது சரியில்லை அது சரியில்லை நோட்டம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அற்புதமான சாப்பாடு, சைவ சாப்பாடு ரொம்ப வந்து சிறப்பா வந்து பரிமாறினாங்க. அந்த உணவளித்த உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு வேற சேர்ந்திருக்கு. அந்த பிள்ளை எப்ப வரணும்னு வெளியில விட்டு நம்ம ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. அப்படியா? அலங்காரம் பண்றா அலங்காரம் பண்றா. பொம்பளை பிள்ளையாவே மாறிட்டாலே நான் என்ன பண்ணுமே? மாத்திட்டீங்க. இப்படியும் இருக்கிற பொம்பளை பிள்ளையா மாத்தினா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? அதுகளே பொம்பளையா மாறிட்டு நாங்க வந்து நின்னா யாரும் எங்களை பார்க்க மாட்டாங்கப்பா. துணையா இருக்கட்டும். வினைக்கு வராம இருந்தா நல்லதுதான். துணைக்கு இன்னைக்கு வர்றா தங்கராணி, அழகு தேவதை, 32 சாமுத்திரிக்க லட்சம்னா இவள்கிட்ட தான் இருக்கு. ஒரு நடையழகன்னா, இடையழகன்னா, அவர் வந்து நிறம் என்ன? மாலை போட்டு முதல்ல இது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாப்பா. நீனு மாலை போட்டுருக்க என்ன வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. அதனால எப்படி எல்லாம் மனசுல அப்படியே வந்து தோழிகளோட போய் நந்தவனத்தை காக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கேன் தெரியுமா? அதனால என்ன பாப்பா அப்படியா பாட வச்சனால பாடிடுமா?
அப்படினால நன்றி 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 போதுமாப்பா. அதனால தோழிகளோட சேர்ந்து நந்தவனத்துக்கு போயிட்டு இதோ சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்படியே இருங்க நீங்க. ஹலோ